வணக்கம் நண்பர்களே, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து எஃப் என்று ஆரம்பிக்கின்றதா? அப்படியானால் உங்களுடைய குணாதிசயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். பொதுவாக நீங்கள் ஒரு அக்கறை மிக்கவராக இருப்பீர்கள். வீட்டிலும் சரி, உங்களுடைய அலுவலகங்களிலும் சரி. பிள்ளைகள் மற்றும் மனைவி, அம்மா, அப்பா அனைவரிலும் மிகவும் அக்கறையுடன் இருப்பீர்கள். அதில் நண்பர்களை கூட விட்டு வைக்க மாட்டீர்கள். அப்படியொரு அக்கறை உள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களானாலும் கூட அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படி என்பதில் நீங்கள் மிகவும் அக்கறை காட்டுவீர்கள். ஒரு பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்தால் நீங்கள் அதை திறன்பட செய்து முடிப்பீர்கள். அதில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது. உங்களுடைய குடும்பத்தை மிகவும் முக்கியத்துவப்படுத்துவீர்கள். உங்களுடைய குடும்பத்தை எதற்காகவும் எவருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். லவ் என்றதை நீங்கள், அதாவது காதல் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். குடும்பத்தாரிடம் கூறிவிட்டு அவர்கள் சரி சொன்னதற்கு பிற்பாடு நீங்கள் உங்களை விரும்புபவர்களிடம் விருப்பமா இல்லையா என்பதை கூறுவீர்கள். தாய் தந்தையர் பேச்சை கேட்டு அவர்களுக்கு பிடித்தவர்களாகவே இருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்கள் உங்களை பார்த்தவுடன் அவர்களை ஈர்க்கும் தன்மையை கொண்டிருப்பீர்கள். உங்களிடம் ஒளிவு மறைவு கிடையாது. யாரிடமும் அதிகமாக பொய் சொல்ல மாட்டீர்கள். உண்மையை தவிர வேறு எதையும் அதிகமாக கூற மாட்டீர்கள். யாரையும் புண்படுத்தும் செயலை செய்ய மாட்டீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் கூட உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி என்றதும் போல் நீங்கள் உங்களின் செயற்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் அனைவருக்கும் உங்களை மிகவும் பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு அதிகமாக கோபமும் வரும். ஆனால் அதை நீங்களே அடக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சரி செய்து கொள்வீர்கள். யாரிடமும் உதவிக்கு செல்ல மாட்டீர்கள். யாரிடமும் கூறி அவர்களையும் சோகத்தில் ஆழ்த்த மாட்டீர்கள். நீங்களும் சோகமாக இருக்க மாட்டீர்கள். எல்லாவற்றையும் நீங்களே சரி செய்து விடுவீர்கள். உங்களுக்கு முன்பு நடந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பின்பு யோசிக்கவே மாட்டீர்கள். முடிந்தது அப்படி என்றது போல் இருப்பீர்கள். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படி என்றதை நீங்கள் மிகவும் அதிகமாக எதிர்பார்ப்பீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மற்றும் ஒரு ஜி என்ற எழுத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.